எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் உதயநிதி குறித்து பல பேரதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ரிட்டன் நம்ம யாருக்குமே தெரியாத பல உண்மைகளை இன்னைக்கு கிருத்திகா உதயநிதி அவங்களுடைய கணவர் குறித்து போட்டு உடைத்திருக்கிறாரு. இது மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. த்ரிஷா முதல்ல என்ன சொன்னாங்க, கோபம் கொண்ட கிருத்திகா உதயநிதி அவர்கள் ரிட்டன் பல உண்மைகளை அவங்களுடைய கணவர் உதயநிதி குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, 2 நாளாக நம்முடைய தமிழகத்தில் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்களுடைய கைது தான். ஒட்டுமொத்த தமிழகமே ஒரு 90% பேர் இதற்கு ஆதரவாகவும் ஒரு 10% பேர் டிஎம்கேவுடைய தொண்டர்கள் இதற்கு எதிராகவும் இருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு முழு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தொண்டர் பெண் தொண்டர்களும் சரி, தமிழக பெண்கள் எல்லாருமே சரி, 1000 இருந்தாலும் நாங்கள் திமுக கட்சியை சேர்ந்தவங்களாகவே இருந்தாலும் உதயநிதி அவர்கள் பேசுனது தப்பு. ஒரு பெண்ணை பார்த்து ஒரு மேடையில் இவ்வளவு அவதூறாக பேசினா நாளைக்கு நீங்கள் சிஎம்மாக வரும்போது எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு திமுக பெண் தொண்டர்களே பேசுகிற அளவுக்கு ஒரு ரொம்பவே மோசமான விஷயத்தை உதயநிதி அவர்கள் பேசினாங்க. அதன் பிறகு நடந்த அரெஸ்ட்டு தான் மிக பெருமளவுக்கு நம்முடைய தமிழகம் முழுக்கவே ட்ரெண்ட் ஆனிச்சு. என்ன ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய போலீஸ் அதிகாரிகள்லாம் அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க. ஆனால் அங்கே அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய மனைவி கிருத்திகா உதயநிதியும் இன்னும் சில அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இல்லை, அவர் பாத்ரூமில் இருக்கிறாரு, காலை கடனை கழிக்கிறதுக்கு கூட விட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு ரிட்டன் போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்தது 7:30 மணிக்கு, 7:30 மணியிலேருந்து 9 மணி வரைக்கும் காலை கடனை கழிக்கிறாங்க அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க. 2 மணி நேரமாக யார் பாத்ரூமில் காலை கடனை கழிக்க முடியும்? இதெல்லாம் எங்களுக்கு சொன்ன காரணம் போதும், உடனடியாக வர சொல்லுங்கள், நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகவும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் காலை கடன் கழிக்கும் போதே உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவரை பயங்கரமாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் பயங்கரமாக அவரை கிண்டல் பண்ணாலும் அவர் மேலே மிக பெருமளவுக்கு கோபத்தில் இருக்கிறதா செய்கிறாங்க. ஏன்னா ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது த்ரிஷான்னு சொல்லிட்டு தொண்டர்கள் கத்துறாங்க. அப்படி கத்தும்போது உடனடியாக ரொம்பவே அருவருப்பான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இதே ஒரு விஷயம் நம்முடைய சிஎம் விஜய் அவர்களுக்கும் நடந்திருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே சிஎம் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் குறித்து ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருந்தவர் அவர் நோயாளி, பெட்டில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனடியாக சிஎம் விஜய் அவர்கள் ஒரு முறைச்சாரு. அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. இன்றைக்கி இதை எல்லாருமே சுட்டி காட்டி ஒரு தலைவர்னா இப்படி இருக்கணும், அதனால தான் இன்றைக்கி அவர் சிஎம்மாக இருக்கிறாரு, நீங்கள்லாம் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, இப்போ த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகா உதயநிதி நீங்கள் உங்களுடைய கணவருக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறீங்களே, உங்களை பார்த்து யாராவது இப்படி கேட்டிருந்தா பேசியிருந்தா நீங்கள் எவ்வளோ தூரம் பொங்கியிருப்பீங்க, அதை எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லியிருப்பீங்க, இன்றைக்கி ஒட்டுமொத்த திமுக தொண்டர்களும் என்ன பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்ன பேசின உடனே இன்றைக்கி ஒட்டுமொத்த திமுக தொண்டர்களும் உங்களுடைய கணவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, அவங்க இருந்துட்டு போகிறாங்க. ஒரு பெண்ணாக இருந்துட்டு உங்களால் இப்படி இருக்க முடியுது, உங்கள் புருஷன் பண்ண விஷயம் சரியா, உங்கள் புருஷன் ஒரு ஒழுங்கா அப்படின்னு கேட்டதற்கு இப்போ கிருத்திகா உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்னுடைய புருஷன் பேசினது முழுக்க தவறு, அதை நான் எக்காரணத்தை கொண்டு ஏற்றுக்கவே மாட்டேன். ஒரு பெண்ணை பற்றி ஒரு மேடையில் இப்படி பேசுகிறத யாராக இருந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் அப்படி இருந்தாலும் 1000 இருந்தாலும் அவர் என்னுடைய கணவர், நான் கடைசி வரைக்கும் அவருக்கு ஆதரவாக தான் இருப்பேன். அதே மாதிரி அவர் பண்ண தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கன்வர்ஸை தெரிவிங்க. நன்றி.